பேக் டு மை சேனல் அபீஸ் பியூட்டி ஹேக். நான் தான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சம்மர் டைமில் ரொம்பவே ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய குக்கும்பர் வெள்ளரிக்காய் வச்சு தான் நம்ம ஒரு ஃபேஷியல் செய்ய போகிறோம். ஃபேஸ் பேக் இல்லை, ஃபேஷியல் செய்ய போகிறோம். அண்ட் இந்த ஃபேஷியல் நம்ம செய்கிறது மூலமாக நம்ம ஸ்கின்னு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் க்ளீனாகவும் இருக்கும். அண்ட் குக்கும்பரோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணிடும். அண்ட் பிம்பிள் மார்க்ஸ் இருந்தால் அதையும் கம்ப்ளீட்டாக இரேஸ் பண்ணிடும். அண்ட் டார்க் சர்க்கிள்ஸுக்கு குக்கும்பர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த ஃபேஷியல் செய்கிறதுக்கு வந்து டோட்டலாக 4 ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து க்ளீனிங், செகண்ட் ஸ்டெப் வந்து எக்ஸ்ஃபாலியேட்டர், அதாவது ஸ்க்ரப் பண்ணணும், தேர்டு வந்து ஃபேஸ் பேக், ஃபோர்த் வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபேஷியலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிளென்சிங்க்கு நமக்கு என்னெல்லாம் தேவைன்னா, ஒரு ஸ்பூன் குக்கும்பர் ஜூஸ், அதாவது நான் வெள்ளரிக்காவை வந்து நல்லா துருவி அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். எந்த கட்டியும் இல்லாமல் வெறும் ஜூஸ் மட்டும்தான் இருக்கணும். வெள்ளரிக்காய் ஜூஸ் 2 ஸ்பூன், அதோட மில்க், அதாவது பால், காய்ச்சாத பால் வந்து 2 ஸ்பூன், ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்காங்க. எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குக்கும்பர் ஜூஸையும் மில்க்கையும். அவ்வளோதாங்க, நம்மளோட கிளென்சிங் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அப்படியே வாஷ் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லைனா காட்டன் பால் எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு இது காஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சிங் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டெப் 2 எக்ஸ்ஃபோலியேஷன், அதாவது ஸ்க்ரப்பு. இதுக்கு நமக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்னா, நம்மளோட பேஸ் குக்கும்பர் ஜூஸ் 1 ஸ்பூன், அப்புறம் ரைஸ் ஃப்ளார், அதாவது அரிசி மாவு 1/2 ஸ்பூன், அப்புறம் நம்மளோட லாஸ்ட் இன்க்ரீடியண்ட் சுகர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதை ஃபேஸுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம், அதனால் நான் குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். ரைஸ் ஃப்ளோரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்க்ரப் வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சுகரோ இல்லை அரிசி மாவோ எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிவிட்டு திக்காக ஆக்கிக்கலாம். நம்ம ஸ்க்ரப் ரெடி ஆயிடுச்சு. ஒரு காட்டன் பால் எடுத்துக்கிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு. உங்களுக்கு பிம்பிள் இருந்துச்சுன்னா ரொம்ப பொறுமையாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். இது வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணுறது மூலமாக உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து இது ரிமூவ் பண்ணிடும். உங்கள் ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷாக ஹைஜீனிக்காக வச்சுக்கும். நம்ம ஸ்க்ரப் பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம். இப்போது ஸ்டெப் 3 ஃபேஸ் பேக். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் நம்மளோட ஃபேஷியலில். இதுக்கும் நம்மளோட பேஸ் இன்க்ரீடியண்ட்டான குக்கும்பர் ஜூஸ் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதோட 1/2 ஸ்பூன் ஹனி. நான் இங்கே டாபர் ஹனி யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட நேச்சுரலான ஹனி கிடச்சதுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும் உங்களுக்கு. தேர்ட் இன்க்ரீடியண்ட் வந்து கிராம் ஃப்ளார், அதாவது கடலை மாவு. இது வந்து 1.5 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு எந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கிராம் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இது ப்ராப்பரான ஃபேஸ் பேக் ஃபேஸில் ஒழுகாமல் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவை நமக்கு. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டதுக்கப்புறம் இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டியதான். நீங்கள் ரொம்ப திக் லேயராக அப்ளை பண்ணணுன்னு கூட இல்லை, வாட்டரியாக அப்ளை பண்ணாலே போதும். அண்ட் இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஃபங்க்ஷன் பார்ட்டிலாம் போகிறீங்க, ஃபேஷியல் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் மற்ற ஸ்டெப்பெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் இந்த ஒரு ஃபேஸ் பேக் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்மிடியேட்டாக ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். இதில் நம்ம ஹனி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்துட்டு இது ட்ரை ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணோம். ஓகே, அப்ளை பண்ணிட்டேன். இது காஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம். இப்போது லாஸ்ட் ஸ்டெப் மாய்ஸ்சரைசிங். நம்ம ஃபேஸுக்கு எந்த ஒரு ஃபேஸ் பேக்கோ இல்லை ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலுமே லாஸ்ட்டாக நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். அப்போ தான் அதோட பிஹெச் லெவல் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம மாய்ஸ்சரைசர் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் குக்கும்பர் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதோட நான் இங்கே க்ரீன் லீஃபோட ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஆலிவேரா ஜெல் ப்ரிஃபரபுளாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன். இது ரெண்டுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இது தண்ணி அண்ட் இது ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நம்ம ஸ்கின்னை ரொம்ப சூதிங்காக ரொம்ப காமாக வச்சுக்கும். எந்த ஒரு இரிட்டேஷன் இருந்தாலும் அது ரிமூவ் ஆகிடும். அண்ட் இது நீங்கள் டார்க் சர்க்கிள்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுத்தையுமே ஒரு அப்ரோப்ரியேட் ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக கூட அப்படியே விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு மாய்ஸ்சரைசர் கன்சிஸ்டன்சிக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லா ஸ்கின் டைப்ஸுக்குமே செட் ஆகும். ட்ரை, நார்மல் அண்ட் ஆயிலி ஸ்கின். குக்கும்பர் யூஸ் பண்ணுறதுனால எக்ஸஸ் ஆயில் நம்ம ஃபேஸில் இருந்தாலும் அது ரிமூவ் பண்ணிடும். அப்ளை பண்ணியாச்சு. நான் ஒரு 1/2 hour கழித்து வாஷ் பண்ணிடுறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இன்றைக்கி வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.